ஸோ நம்ம நெக்ஸ்ட்டா பார்க்க போற widget பேரு Cupertino Alert Dialog. ஸோ Alert Dialog நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஏதோ ஒரு கண்டெய்னருக்குள்ள ஏதாவது அலர்ட்டிங் மாதிரி ஒரு மெசேஜ் கிரியேட் பண்றது தான் Alert Dialog. இன் திஸ் கேஸ் நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப ஏதோ ஒரு கேன்சலிங் எக்ஸிட்னே வச்சுக்கோங்க. எக்ஸிட் டயலாக் பாக்ஸ் கிரியேட் பண்றீங்க. எஸ் ஆர் நோன்னு 2 ஆக்ஷனையும் நீங்க ஃப்ளோ பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி அலர்ட் டயலாக் வந்து Cupertinoல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி கிரியேட் பண்ணலாம் நம்மன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம காப்பர்டினோல வந்து டாட் இம்போர்ட் பண்ணிட்டோம் பேக்கேஜ். ஃபாலோயிங் தட் நம்ம இங்க ஸ்டாக்4ல கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபாலோயிங் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த சைல்ட்ல காப்பர்டினோ பட்டன் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ அந்த பட்டனுக்குள்ள எனக்கு ஆன் பிரஸ் ஒர்க் நடக்கணும். ஸோ அந்த பட்டனுக்கு என்ன நான் கொடுக்குறேன்னா, ஷோ காப்பர்டினோ டயலாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அது ஒரு கண்டென்ட்டா இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். அது வந்து ஒரு பில்டர்ல கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கணும். அந்த பில்டர்ல எனக்கு என்ன ஆக்ஷன் இருக்கணும், காப்பர்டினோ அலார்ட் டயலாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஸோ அதுக்குள்ள எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ ஆயிருக்கணும். ஸோ பில்டருக்குள்ள வந்து 2 நடக்கும். ஒன்னு ஆக்ஷன், ஒன்னு டெக்ஸ்ட்ன்னு இருக்கும். ஸோ மெசேஜ் கூட நம்ம ஃப்ளோ பண்ணலாம். மெசேஜும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அலார்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கண்டென்ட். ஸோ இதுதான் மெசேஜ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கண்டென்ட்லனா ஆர் யூ சப்ஸ்கிரைப் டு ஃப்ளட்டர் மேப் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்குறேன்னா, ஆக்ஷன் ஆக்ஷன் ஃப்ளோ ஆகணும் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த ஆக்ஷனை வந்து டயலாக் பாக்ஸ்க்குள்ள இண்டிகேட் பண்றேன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த ஆக்ஷனுக்குள்ள என்ன உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, இந்த டிஸ்ட்ரக்டிவ் ஆக்ஷன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த டிஸ்ட்ரக்டிவ் ஆக்ஷன் நீங்க கிளிக் பண்ணா, இன் கேஸ் இது வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து வரும். இட்ஸ் நாட் எ பாப்அப், இட்ஸ் எ நேவிகேட்டர் மெசேஜ். அந்த நேவிகேட்டர் மெசேஜ் ஆன் பிரஸ் ஆகணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதுல என்ன இருக்கணும்னா, என்ன டெக்ஸ்ட் இருக்குன்னா, நோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோ ஆகணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபாலோயிங் தட் இதே போல கன்ஸ்ட்ரக்ஷன்ல நான் எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இதுவும் வந்து எனக்கு ஆன் பிரஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ஃபாலோயிங் தட் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா, ஒரு சைல்டு கான்ஸ்டன்ட் கொடுக்கணும். அதுல கேப்பர்டினோ அலார்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ நம்ம மெசேஜ்ல வந்து என்ன மாத்திக்கலாம்னா, பேசாம this this is alert for you. This is alert for you அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் வந்து ஃப்ளோ பண்றேன்னு சொல்றேன். ஸோ இப்போ வந்து நீங்க ரன் பண்ணி பாத்தீங்கன்னா, உங்களோட அவுட்புட் வந்து இது போல வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த கேப்பர்டினோ அலார்ட் டயலாக் இருக்குல்ல, இதுதான் வந்து நீங்க கொடுத்த கேப்பர்டினோ அலார்ட் டயலாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் நீங்க வந்து ஷோ கேப்பர்டினோ டயலாக்ல வந்து குடுக்குறீங்க. இது இந்த கன்டென்ட்டா கூட. இன் கேஸ் நீங்க இத பிரஸ் பண்ணீங்கன்னா, ஸோ யூ கேன் கெட் த டைட்டில். ஸோ இந்த டைட்டில் பேர் என்ன? அலார்ட்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து கன்டென்ட் என்ன கொண்டு சம்டைம் கன்டென்ட்ன்னு சொல்லுவாங்க, சம்டைம் மெசேஜ்ன்னு சொல்லுவாங்க. கன்டென்ட் என்ன ஃப்ளோ பண்ணியிருக்குன்னா, திஸ் இஸ் அலார்ட் ஃபார் யூன்னு சொல்லியிருக்கேன். 2 ஆக்ஷன் வந்து எனக்கு ஃப்ளோ ஆகணும்னு சொல்லியிருக்கேன். முதல் ஆக்ஷன் வந்து நோன்னு குடுத்துருக்கேன். இன் கேஸ் இது வந்து டிஃபால்ட்ல ட்ரூவா இருந்துச்சுன்னா நோ. தென் வந்து ஃபால்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் இந்த கேஸ்ல இன்னொரு ஆக்ஷன் இருக்கு. அது வந்து எஸ்ன்னு குடுத்துருக்கேன். ஸோ நீங்க எஸ்ன்னு கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேஜ்க்கு நேவிகேட் ஆகி போகும். நெக்ஸ்ட் நோன்னு குடுத்தீங்கன்னா, மறுபடியும் முதல் பேஜ்க்கு ஆகும். ஏன் நம்ம நேவிகேட்டர் டாட் பாப் அப்படின்னு குடுக்குறோம்னா, எதுவுமே ரிட்டர்ன் ஆகாது. பட் வந்து ஆக்ஷன் சம்திங் ஃப்ளோ ஏதோ ஒண்ணு நடக்கும் அங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம இத வச்சு போக போக ப்ரோகிராம்ல எப்படி வந்து நேவிகேட் பண்ணி இன்னொரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அலார்ட் டயலாக்.